தேதி நேரம் சொல்லுங்கள். சார் 18/5/1996. நேரம் 2:57 PM. 57. மனோகரன். இவர் வந்து நீங்கள் வந்து ராசி வந்து சிம்ம ராசி, மக நட்சத்திரமா? ஆமாங்க சார். கன்னி லக்னம். ஆமாம். சொல்லுங்கள் சாமி, என்ன கேள்வி உங்களுக்கு? ஐயா, கல்யாணம் எப்போ ஆகும்னு பார்க்கணும் ஐயா. நிறைய இது வருது. ஆமாம், கன்னி லக்னத்துக்கு 7க்குடைய குரு பகவான் வந்து 2ல் இருந்து வக்ரம் பெற்று ராகு சாரம் மட்டும் வாங்கியிருக்க கூடாது. அதே தான் துலாம் ராசி தான் இருக்கு. அதாவது உங்கள் தந்தை வழி முன்னோர்கள் வகையில் சில பாவ புண்ணியங்கள்னால உங்கள் குலதெய்வத்தோட அனுகிரகம் சுத்தமாக கிடையாது. உங்கள் குலதெய்வத்தோட அனுகிரகம் சுத்தமாக கிடையாது. 2 தெய்வம் இருக்குது. அந்த 2 தெய்வத்தில் ஒரு பெண் தெய்வம் வீட்டு வாசலில் நின்று பேசுகிற தெய்வம் வீட்டுக்குள்ளே வரல. அந்த அளவுக்கான அமைப்பு இருக்குது. அது உதாரணம் என்னன்னு சொல்லணும்னா, அப்பா வந்து 5-6 விஷயங்களை சொல்லலாம். அதாவது சொத்துக்களை இழந்தவராக இருக்கணும், இல்லை நீண்ட தூரத்தில் போய் இருந்து சம்பாரித்து வீட்டுக்கு அனுப்புகிறவராக இருக்கணும், இல்லை கோவில் வழிபாடுகளை ஈடுபட்டவராக இருக்கணும், இல்லை உடல் ஊனமுற்றவராக இருக்கணும், ஆயுள் குறைபாடு உள்ளவராக இருக்கணும், இல்லை தாம் பாட்டுக்கு இருக்கிற மாதிரி, அது ஒரு மாதிரி சொல்லுவாங்க, வேண்டாம். இந்த வகையில் அப்பாவை ஏதோ ஒரு வகையில் அவங்க பாதிச்சிருக்கும். பாதிச்சிருக்கா? அப்போ குலதெய்வத்தோட அனுகிரகம் அப்படிங்கிறது இல்லை. அதாவது வீட்டு வாசலில் இருக்க தெய்வத்தை வீட்டுக்குள்ளே வரல. அப்போ குலதெய்வத்தை ப்ராப்பராக வணங்கணும். 8ல் செவ்வாய் ஆட்சி. இது கொஞ்சம் நிறைய காம்ப்ளிகேட்டடான ஜாதகம். முடிஞ்சால் அப்பாயின்மெண்ட் போட்டு பாருங்கள். டீட்டெயில்ஸாக உங்களுக்கு என்ன பண்ணணும் ஏதுன்னு எல்லா விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன். ஏன்னா ஒரு 20 நிமிஷம் சொன்னால் தான் ப்ராப்பராக எடுத்து பண்ணிட முடியும். பட் என்னென்னா உங்களுக்கான அமைப்பு இருக்குது. அதாவது கொல்லி வைக்க புள்ள உண்டு, அதாவது ஆம்பளை புள்ள உண்டுன்னு அர்த்தம். அதாவது வாரிசு இருந்து உங்கள் கர்மா தொடருது. ஆனால் அதுக்குரிய சில வழிபாடுகள் மட்டும் சொல்லுவேன். அதை மட்டும் ப்ராப்பராக பண்ணிங்கன்னா போதும். சரிங்களா? நல்லது.